இப்போது இந்த காணொளியில் HLO செயலியில் தகவல்களை எவ்வாறு சேகரித்து பதிவு செய்வது என்பதை பார்ப்போம். தயாரிக்கப்பட்ட லேஅவுட் மாப்பின்படி முதல் வீட்டை அணுகவும். எடுத்துக்காட்டாக, படத்தில் காட்டப்பட்டுள்ள வீடு முதல் வீடு என்று வைத்துக்கொள்வோம். ஹவுஸ் லிஸ்ட் என்ட்ரி அல்லது வீட்டுப்பட்டியலை பதிய மெனுவை தேர்ந்தெடுக்கவும். இப்போது முதல் 3 கேள்விகள் திரையில் காண்பிக்கப்படும். கேள்வி 1 வரி எண் லைன் நம்பர். வரிசை எண் புலம் செயலிழக்கச் செய்யப்பட்டிருக்கும். இதனை யாரும் திருத்த முடியாது. ஒவ்வொரு சென்சஸ் வீடு அல்லது குடும்பத்திற்கும் இந்த எண் தானாகவே அதிகரிக்கும். அனைத்து கேள்வித் திரைகளிலும் இந்த வரிசை எண் திரையின் மேல் இடது மூலையில் காண்பிக்கப்படும். இது முதல் வீடு என்பதால் வரிசை எண் 001 என காண்பிக்கப்படும். கேள்வி 2 கட்டிட எண் பில்டிங் நம்பர். இந்த புலத்தில் சென்சஸ் வீட்டின் கட்டிட எண் அல்லது கதவு எண்ணை உள்ளிடவும். கட்டிட எண் ஏற்கனவே ஆப்பில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் டிராப் டவுன் பட்டியலிலிருந்து அதனை தேர்ந்தெடுக்கலாம். கட்டிட எண் முந்தைய பதிவில் உள்ள அதே கட்டிட எண்ணாக இருந்தால் அந்த கட்டிடத்தில் உள்ள அனைத்து சென்சஸ் வீட்டிற்கும் அதே கட்டிட எண்ணை பயன்படுத்த ரிப்பீட் பட்டனை அழுத்தலாம். இது முதல் வீடு என்பதால் கட்டிட எண்ணை புதிதாக பதிவு செய்வோம். இங்கு கட்டிட எண் 15 பாரியே ஆகும். கேள்வி 3 சென்சஸ் வீட்டு எண் சென்சஸ் ஹவுஸ் நம்பர். சென்சஸ் வீட்டு எண் என்பது 4 இலக்கங்களைக் கொண்ட தொடர்வரிசை எண்ணாகும். இது ஒவ்வொரு வீட்டு பட்டியல் பிளாக்கிலும் உள்ள ஒவ்வொரு சென்சஸ் வீட்டிற்கும் 0001 தொடங்கி வரிசையாக ஒதுக்கப்படும். இந்த எண்ணை கீழே வழங்கப்பட்டுள்ள மறுபடியும் மற்றும் புதிய ஆகிய 2 பட்டன்களை பயன்படுத்தி மட்டுமே ஒதுக்க முடியும். தற்போதைய சென்சஸ் வீட்டிற்கு முந்தைய சென்சஸ் வீட்டின் அதே எண்ணை பயன்படுத்த வேண்டுமெனில் மறுபடியும் என்ற பட்டனை அழுத்தவும். இல்லையெனில் புதிய கணக்கெடுப்பு வீட்டு எண்ணை பெற புதிய என்ற பட்டனை அழுத்தவும். தற்போதைய சென்சஸ் வீட்டிற்கும் முந்தைய சென்சஸ் வீட்டிற்கும் ஒரே கட்டிட எண் உள்ளிடப்பட்டிருந்தால் மட்டுமே மறுபடியும் என்ற பட்டன் செயல்படும் என்பதை கவனத்தில் கொள்ளவும். ஒதுக்கப்பட்ட சென்சஸ் வீட்டு எண் அடுத்தடுத்த அனைத்து கேள்வி திரைகளிலும் செயலியின் மேல் வலது மூலையில் காண்பிக்கப்படும். ஒவ்வொரு சென்சஸ் வீட்டிற்குமான தரவு சேகரிப்பு முடிந்த பிறகு தானாக உருவாக்கப்பட்ட இந்த சென்சஸ் வீட்டு எண்ணை வழங்கப்பட்டுள்ள மார்க்கர் பேனாவை பயன்படுத்தி அந்த வீட்டின் நுழைவாயிலில் எழுத வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டில் இது முதல் சென்சஸ் வீடு என்பதாலும் இதற்கு முன் எந்த சென்சஸ் வீடும் இல்லாததாலும் புதிய என்ற பட்டனை அழுத்தவும். அதன் பிறகு இந்த புலத்தில் 0001 என்ற சென்சஸ் வீட்டு எண் காண்பிக்கப்படும். இந்த கேள்விகளின் கீழே முந்தைய, தாண்ட மற்றும் அடுத்த ஆகிய 3 பட்டன்கள் உள்ளன. முந்தைய பட்டன் முந்தைய திரைக்கு செல்ல பயன்படுகிறது. தாண்ட பட்டனை பயன்படுத்தி ஏற்கனவே பதிலளிக்கப்பட்ட எந்தவொரு குறிப்பிட்ட கேள்விக்கும் நேரடியாக செல்லலாம். தற்போதைய திரையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த பிறகு அடுத்த திரைக்கு செல்ல அடுத்த பட்டனை அழுத்தவும். மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அடுத்த பட்டனை அழுத்திய பிறகு முதல் 3 கேள்விகளில் பதிவு செய்யப்பட்ட விவரங்களை எந்த சூழ்நிலையிலும் திருத்த முடியாது. எனவே இந்த 3 கேள்விகளுக்கான தகவல்களை மிகுந்த கவனத்துடன் பதிவு செய்து அதன் பிறகே அடுத்த பட்டனை அழுத்த வேண்டும். குடும்பத்தினர் சுய கணக்கெடுப்பை முடித்துள்ளார்களா என்ற கேள்வி காண்பிக்கப்படும். இதில் இல்லை மற்றும் ஆம் ஆகிய 2 விருப்பங்கள் இருக்கும். குடும்பம் சுய கணக்கெடுப்பை முடித்திருந்தால் ஆம் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இல்லையெனில் இல்லை என்பதை தேர்ந்தெடுக்கவும். சுய கணக்கெடுப்பை முடித்த குடும்பங்களுக்கான நடைமுறையை பின்னர் பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டில் இல்லை என்பதை தேர்ந்தெடுக்கிறோம். அதன் பிறகு கேள்வி எண் 4 காண்பிக்கப்படும். கேள்வி 4 தரையின் பிரதான கட்டுமான பொருள். இந்த எடுத்துக்காட்டில் தரையின் பிரதான கட்டுமான பொருள் டைல்ஸ் என்பதால் குறியீடு 6 தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் பட்டனை அழுத்தவும். அடுத்த திரையில் கேள்வி எண் 5க்கு தரையின் முக்கிய கட்டுமான பொருள் சுட்ட செங்கல் என்பதால் குறியீடு 5 ஐ தேர்ந்தெடுத்து அடுத்த கேள்விக்கு செல்ல அடுத்த பட்டனை அழுத்தவும். கேள்வி எண் 6 கூரையின் முக்கிய கட்டுமான பொருள் கான்கிரீட் என்பதால் குறியீடு 9 தேர்ந்தெடுத்து அடுத்த கேள்விக்கு செல்ல அடுத்த பட்டனை அழுத்தவும். கேள்விகள் 4, 5 மற்றும் 6க்கு எந்த பதிலும் தேர்ந்தெடுக்காமல் இருந்தாலும் செயலி அடுத்த திரைக்கு செல்லும். இந்த வசதி பூட்டப்பட்ட அல்லது காலியாக உள்ள வீடுகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது. ஏனெனில் பதிலளிப்பவர் இல்லாத நிலையில் அந்த வீட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள கட்டுமான பொருட்களை சரியாக அறிய இயலாது. கேள்வி எண் 7 சென்சஸ் வீட்டின் பயன்பாடு யூஸ் ஆஃப் சென்சஸ் ஹவுஸ். இந்த கேள்வி திரையில் காண்பிக்கப்படும். இந்த எடுத்துக்காட்டில் இந்த வீடு குடியிருப்பு நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்று பதிலளிப்பவர் தெரிவித்துள்ளதால் குறியீடு 1 குடியிருப்பு என்பதை தேர்ந்தெடுத்து அடுத்த பட்டனை அழுத்தவும். இந்த கேள்விக்கான மற்ற விருப்பங்கள் குறித்து தனி காணொளியில் விளக்கப்படும். கேள்வி எண் 8 சென்சஸ் வீட்டின் நிலைமை. சென்சஸ் வீட்டின் நிலைமைக்கு ஏற்ப பொருத்தமான குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும். குறியீடு 1 நல்ல நிலை. குறியீடு 2 வசிக்கக்கூடிய நிலை. குறியீடு 3 பாழடைந்த நிலை. இந்த கேள்வி முழுமையாக குடியிருப்பாகவோ அல்லது குடியிருப்புடன் மற்ற பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படும் சென்சஸ் வீடுகளுக்கு மட்டுமே காண்பிக்கப்படும். அதாவது முந்தைய கேள்வியில் குறியீடு 1 அல்லது குறியீடு 2 தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் மட்டுமே இந்த கேள்வி தோன்றும். நிறைய குடும்பங்கள் இன்ஸ்டிடியூஷனல் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் உள்ள வீடுகளுக்கு இந்த கேள்வி காண்பிக்கப்படாது. பொருத்தமான குறியீட்டை தேர்ந்தெடுத்த பிறகு அடுத்த பட்டனை அழுத்தவும். கேள்வி எண் 9 குடும்ப எண் ஹவுஸ் ஹோல்ட் நம்பர். இந்த புலத்தில் குடும்ப எண்ணை கைமுறையாக
ஒதுக்கவோ அல்லது திருத்தவோ முடியாது. கேள்வி எண் 7. சென்சஸ் வீட்டின் பயன்பாடு என்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதிலின் அடிப்படையில் குடும்ப எண் செயலியால் தானாகவே உருவாக்கப்படும். குறியீடு 1 குடியிருப்பிற்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது, அல்லது குறியீடு 2 குடியிருப்பும் மற்ற பயன்பாடும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் முந்தைய குடும்ப எண்ணைத் தொடர்ந்து அடுத்த 3 இலக்க குடும்ப எண் செயலியால் தானாகவே ஒதுக்கப்படும். இது முதல் குடும்பம் என்பதால் இங்கு 001 என காட்டப்படுகிறது. நிலைய குடும்பங்களுக்கு 999 என்ற குடும்ப எண்ணை ஒதுக்கும். சென்சஸ் வீடு கூட்டப்பட்டிருந்தாலோ அல்லது முழுவதுமாக குடியிருப்பு அல்லாத பயன்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டாலோ குடும்ப எண் எதுவும் ஒதுக்கப்படாது. கேள்வி எண் 10. இக்குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் நபர்களின் மொத்த எண்ணிக்கை. கணக்கெடுப்பு வழிகாட்டுதல்களின்படி இந்த குடும்பத்தில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கையை உள்ளிடவும். உள்ளிடப்படும் மதிப்பு 0 விட அதிகமாக இருக்க வேண்டும். கேள்வி எண் 11. குடும்பத் தலைவரின் பெயர். செயலியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழியில் வழங்கப்பட்டுள்ள இடத்தில் குடும்பத் தலைவரின் பெயரை உள்ளிடவும். நிலைய குடும்பங்களுக்கு பெயருக்கு பதிலாக பொறுப்பில் உள்ள நபரின் பதவி பெயரை உள்ளிடவும். உதாரணமாக மேலாளர், வார்டன் போன்றவை. அடுத்து என்பதை கிளிக் செய்து அடுத்த திரைக்கு செல்லவும். குடும்பத்தின் வகை நிலைய குடும்பம், இன்ஸ்டிடியூஷனல் ஹவுஸ்ஹோல்ட் என தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் கேள்வி எண் 12 முதல் 34 வரை தானாகவே தவிர்க்கப்படும். கேள்வி எண் 12. குடும்பத் தலைவரின் பாலினம். குடும்ப தலைவரின் பாலினத்தை பதிவு செய்யவும். கேள்வி எண் 13. குடும்பத் தலைவர் ஷெட்யூல்டு வகுப்பு அல்லது ஷெட்யூல்டு பழங்குடி அல்லது மற்றவராக இருந்தால் குடும்பத் தலைவர் ஷெட்யூல்டு வகுப்பு அல்லது ஷெட்யூல்டு பழங்குடி அல்லது மற்றவரா என்பதை பதிவு செய்யவும். மாநில வாரியான SC/ST பட்டியலை காண கண் சின்னத்தை அழுத்தவும். பட்டியல் PDF வடிவில் பதிவிறக்கம் செய்யப்படும். அந்த பட்டியலை சரிபார்த்து சரியான சமூக பிரிவை தேர்ந்தெடுத்து பதிவு செய்யவும். அடுத்த திரைக்கு செல்ல அடுத்த பட்டனை அழுத்தவும். கேள்வி எண் 14. வீட்டின் உரிமைநிலை. வழங்கப்பட்டுள்ள 4 விருப்பங்களில் பொருத்தமான குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி எண் 15. வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை. வழிகாட்டுதல்களின்படி இக்குடும்பத்தின் பயன்பாட்டிற்கு மட்டுமே உள்ள வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை 0, 1, 2, 3 போன்ற எண்ணாக பதிவு செய்யவும். கேள்வி எண் 16. குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை. இங்கு குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கையை பதிவு செய்யவும். இந்த எண்ணிக்கை கேள்வி 10இல் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கக்கூடாது. ஒருவர் மட்டும் தனியாக வசித்து வந்தாலோ அல்ல குடும்பத்தில் தற்போது திருமணமான தம்பதிகள் யாரும் இல்லைனிலோ 0 என பதிவு செய்ய வேண்டும். அடுத்த திரைக்குச் செல்ல அடுத்த பட்டனை அழுத்தவும். கேள்வி எண் 17. குடிநீருக்கான பிரதான ஆதாரம். குடும்பத்திற்கு கிடைக்கும் குடிநீரின் முக்கிய ஆதாரத்தை வழங்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். அடுத்த திரைக்கு செல்ல அடுத்த பட்டனை அழுத்தவும். கேள்வி எண் 18. குடிநீர் ஆதாரம் அமைந்துள்ள இடம். பொருத்தமான குறியீட்டை தேர்ந்தெடுத்தது பின் அடுத்த பட்டனை அழுத்தவும். கேள்வி எண் 19. விளக்கு ஒளிக்கான பிரதான ஆதாரம். சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுத்து அடுத்த பட்டனை அழுத்தவும். கேள்வி எண் 20. கழிப்பிட வசதி. வழங்கப்பட்டுள்ள 4 தேர்வுகளிலிருந்து பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் அடுத்து என்ற பட்டனை அழுத்தி அடுத்த கேள்விக்கு செல்லவும். கேள்வி எண் 21. கழிப்பிட வசதியின் வகை. முந்தைய கேள்வியில் குறியீடு 1 அல்லது 2 தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் மட்டுமே இக்கேள்வி தோன்றும். வழங்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து கழிப்பறையின் வகையை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் அடுத்து என்ற பட்டனை அழுத்தி அடுத்த கேள்விக்கு செல்லவும். கேள்வி எண் 22. கழிவுநீர் வெளியேற்ற இணைப்பு. கழிவுநீர் என்பது சமையலறை, குளியலறை, கை மற்றும் முகம் கழுவும் இடங்களில் இருந்து வெளியேறும் நீரை குறிக்கும். இதில் கழிப்பறை கழிவுகள் சேராது. கழிவுநீர் வெளியேறும் அமைப்பின் வகைக்கு ஏற்ப பொருத்தமான குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் அடுத்து என்ற பட்டனை அழுத்தி அடுத்த கேள்விக்கு செல்லவும். கேள்வி எண் 23. வளாகத்திற்குள் குளியலறை வசதி. இக்கேள்வியில் குளியலறைகளின் எண்ணிக்கை அல்ல, வசதி உள்ளதா என்பதையே கருத்தில் கொள்ள வேண்டும். குளியலறையும் கழிப்பறையும் ஒரே அறையில் அமைந்திருந்தாலும் குளியலறை வசதி உள்ளது என கருதப்படும். பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுத்து அடுத்து என்ற பட்டனை அழுத்தி அடுத்த திரைக்கு செல்லவும். கேள்வி எண் 24. சமையலறை மற்றும் LPG/PNG இணைப்பு. முதலில் வீட்டில் தனி சமையலறை உள்ளது. தனி சமையலறை இல்லாமல் வீட்டிற்குள் சமையல் செய்யப்படுகிறது அல்லது வீட்டிற்கு வெளியே திறன்வெளியில் சமையல் செய்யப்படுகிறது என்பதை உறுதி செய்யவும். பின்னர் LPG/PNG இணைப்பு தொடர்பான விவரங்களை உறுதி செய்து அதற்கான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். சமையல் செய்வது இல்லையெனில் குறியீடு 7 ஐ தேர்ந்தெடுக்கவும். அடுத்து என்ற பட்டனை அழுத்தி அடுத்த திரைக்கு செல்லவும். கேள்வி எண் 25. சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பிரதான எரிபொருள். கேள்வி எண் 24. சமையல் செய்யப்படவில்லை என தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் இக்கேள்வி தோன்றாது. சமையலுக்கு முக்கியமாக பயன்படுத்தப்படும் எரிபொருளை வழங்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து தேர்வை செய்யவும். அடுத்து என்ற பட்டனை அழுத்தி அடுத்த திரைக்கு செல்லவும். கேள்வி 26. வானொலி, டிரான்சிஸ்டர். வழங்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து குடும்பத்தில் வானொலி அல்லது டிரான்சிஸ்டர் உள்ளதா என்பதை தேர்ந்தெடுக்கவும். அடுத்த திரைக்கு செல்ல அடுத்த என்ற பட்டனை அழுத்தவும். கேள்வி 27. தொலைக்காட்சி. குடும்பத்திற்கு தொலைக்காட்சி வசதி இருக்கிறதா? குடும்பத்தினர் தொலைக்காட்சி பார்ப்பதற்கு பயன்படுத்தும் முறை அல்லது தளம் என்ன என்பதை குறித்த விருப்பத் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். அடுத்த திரைக்கு செல்ல அடுத்த என்ற பட்டனை அழுத்தவும்.
கேள்வி 28. இணையதள வசதி. குடும்பத்தினரால் இணையதள வசதி பயன்படுத்தப்படுகிறதா என்பதை வழங்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 29. கணினி, மடிக்கணினி. குடும்பத்தில் கணினி அல்லது மடிக்கணினி உள்ளதா என்ற பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுத்து அடுத்த திரைக்குச் செல்ல அடுத்து என்ற பட்டனை அழுத்தவும். கேள்வி 30. தொலைபேசி, கைபேசி, ஸ்மார்ட் போன். வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். குடும்பத்தில் தொலைபேசி மற்றும் கைபேசி இரண்டும் இருந்தால் மட்டுமே குறியீடு 4 இரண்டும் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸ்மார்ட் போன் மற்றும் சாதாரண கைபேசி இரண்டும் இருந்தால் ஸ்மார்ட் போனுக்கு முன்னுரிமை அளித்து குறியீடு 2 ஐ தேர்ந்தெடுக்கவும். பின்னர் அடுத்த திரைக்குச் செல்ல அடுத்த பட்டனை அழுத்தவும். கேள்வி 31. மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், மொபெட். குடும்பத்தில் மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், மொபெட் உள்ளதா என்பதை வழங்கப்பட்டுள்ள விருப்பங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். பின்னர் அதே திரையில் உள்ள கேள்வி எண் 32க்கு செல்லவும். கேள்வி 32. கார், ஜீப், வேன். குடும்பத்தினர் 4 சக்கர கார், ஜீப், வேன் வைத்திருக்கிறார்களா என்பதை தேர்ந்தெடுக்கவும். அடுத்த திரைக்கு செல்ல அடுத்து என்ற பட்டனை அழுத்தவும். கேள்வி 33. வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து குடும்பத்தினர் முக்கியமாக உட்கொள்ளும் உணவு தானியத்தை தேர்ந்தெடுக்கவும். அடுத்த திரைக்கு செல்ல அடுத்து என்ற பட்டனை அழுத்தவும். கேள்வி 34. கைபேசி எண். குடும்பத்தில் உள்ள ஏதேனும் ஒரு நபரின் கைபேசி எண்ணை பதிவு செய்வோம். இந்த எண் சென்சஸ் தொடர்புக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். குடும்பத்தினர் கைபேசி எண்ணை வழங்க விரும்பவில்லை என்றால் இந்த புலத்தை காலியாக விடவும். இந்த திரையில் அடுத்து பட்டனுக்கு பதிலாக சமர்ப்பிக்க பட்டன் காண்பிக்கப்படும். சமர்ப்பிக்க பட்டனை அழுத்திய பிறகு அனைத்து கேள்விகளும் அவற்றிற்கான பதில்களும் முன்னோட்டமாக காண்பிக்கப்படும். விவரங்களை சரிபார்த்த பிறகு தரவை சேமிக்க உறுதிப்படுத்தல் பட்டனை அழுத்தவும். தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்கும் செய்தி திரையில் காண்பிக்கப்படும். பின்னர் அடுத்த வீட்டிற்காக முதல் 3 கேள்விகள் வரிசை எண் 2 திரையில் தானாகவே காண்பிக்கப்படும். மீதமுள்ள சூழ்நிலைகள் குறித்து அடுத்த காணொளியில் விளக்கப்படும்.